பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சில்ட்ரன்ஸ். நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க இல்லையா? இந்த சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ளணும்னு சொல்லி ஏசப்பா விசேஷித்த ஞானத்தை உங்களுக்கு தருவாரு சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம முதலாவது ஜெபிக்கலாமா? எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிடுங்க, கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. நம்ம ஜெபிக்கலாமா சில்ட்ரன்ஸ்? பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீரப்பா. அப்படியா இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ள உதவி செய்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் விசேஷித்த கிருபைகளை தாரும் தகப்பனே. இந்த பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. வேதத்தை குறித்த விசேஷித்த ரகசியங்களை பிள்ளைகளுக்கு விளக்கி காட்டுவீராகப்பா. ஆவியானவர் தாமே இடைப்படுவீராக ராஜா. பிள்ளைகள் புரிந்து கொள்ள நீர் கிருபை தாங்க ராஜா. பாடங்களையும் கதைகளையும் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அபிஷேகிப்பீராகப்பா. எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், நம்ம கர்த்தரை துதித்து நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நின்னுக்கோங்க. சரிங்களா? நீங்களும் ஷேரன் ஷெக்கினா கூட சேர்ந்து நடனமாடி கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இந்த பாட்டு தான் நம்ம பாட போறோம். சரிங்களா? புது பாட்டு, நீங்க கத்துக்கோங்க. ஓகேங்களா? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார், கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார், கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார். உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவார், உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அழகாக கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார், கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார். வனாந்திரத்தை கர்த்தர் ஏதேன் போல மாற்றுவார், மாற்றுவார், வனாந்திரத்தை கர்த்தர் ஏதேன் போல மாற்றுவார், மாற்றுவார், அவாந்திர வெளியை கர்த்தரை தோட்டம் போல மாற்றுவார், மாற்றுவார், வனாந்திரத்தை கர்த்தர் ஏதேன் போல மாற்றுவார், மாற்றுவார், அவாந்திர வெளியை கர்த்தரை தோட்டம் போல மாற்றுவார், மாற்றுவார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார், கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார். உம் வார்த்தைகளை என் வாயிலை அருளி, உம் வார்த்தைகளை என் வாயிலே அருளி, உம் வார்த்தைகளை என் வாயிலை அருளி, உம் வார்த்தைகளை என் வாயிலே அருளி, உம் கரத்தின் நிழலினால் மறைக்கின்றேன், கருத்திலே நான் மறைக்கின்றேன், உம் வார்த்தைகளை என் வாயிலை அருளி, உம் வார்த்தைகளை என் வாயிலே அருளி, உம் கரத்தின் நிழலினால் மறைக்கின்றேன், உம் கருத்திலே நான் மறைக்கின்றேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார்,
தந்தார். கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார். உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார். கர்த்தர் சீயோனுக்கு தம் ரட்சிப்பை தந்தார். சூப்பரா பாட்டு பாடுனீங்க. ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க சில்ட்ரன்ஸ். போன வாரம் நம்ம என்ன கதை கேட்டோம்? லேகியன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கின கதையை கேட்டோம் இல்லையா? 6000 பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கி வஸ்திரம் தரிப்பித்து தெளிந்த புத்தி உடையவனாய் மாற்றி பட்டணந்தோறும் என்ன பண்ணானா? இயேசுவை பத்தி போய் புகழ்ந்து சொன்னானா. இயேசுப்பா எவ்வளவு பெரியவர் இல்லையா? பிசாசு பிடியிலிருந்து ஜனங்களை விடுவித்த நல்ல தேவன். நம்ம அந்த பாட்டு பாடுவோமா? போன வாரம் நம்ம சண்டே கிளாஸ்ல பாடின பாட்டை நம்ம கடைசியா பாடிடுவோமா? லேகியன் பிசாசுகள் பிடித்த மனிதனை, லேகியன் பிசாசுகள் பிடித்த மனிதனை, லேகியன் பிசாசுகள் பிடித்த மனிதனை, லேகியன் பிசாசுகள் பிடித்த மனிதனை புத்தி தெரிந்தவனாக மாற்றினாரே. புத்தி தெரிந்தவனாக மாற்றினாரே. புத்தி தெரிந்தவனாக மாற்றினாரே. புத்தி தெரிந்தவனாக மாற்றினாரே. இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்கவே. நம் இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்கவே. நம் இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்கவே. பிசாசுகள் பன்றின் கூட்டத்தில் ஓடின. பிசாசுகள் பன்றி கூட்டத்தில் ஓடின. மலையின் உச்சியிலிருந்து விழுந்து மாண்டன. மலையின் உச்சியிலிருந்து விழுந்து மாண்டன. பிசாசுகள் பன்றின் கூட்டத்தில் ஓடின. பிசாசுகள் பன்றி கூட்டத்தில் ஓடின. மலையின் உச்சியிலிருந்து விழுந்து மாண்டன. மலையின் உச்சியிலிருந்து விழுந்து மாண்டன. நம் சரீரம் கிறிஸ்துவின் ஆலயமே. நம் சரீரம் கிறிஸ்துவின் ஆலயமே. நம் சரீரம் கிறிஸ்துவின் ஆலயமே. நம் சரீரம் கிறிஸ்துவின் ஆலயமே. பிசாசுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லையே. பிசாசுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லையே. பிசாசுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லையே. பிசாசுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லையே. இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்கவே. இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்கவே. நம் இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்கவே. நம் இயேசு கிறிஸ்து நாமம் வாழ்கவே. சூப்பரா நீங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடினீங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க. இப்ப நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன கிரியை செஞ்சார், அதாவது 6 நாள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு எழுதியிருக்கு இல்லையா? 6 நாள் தேவன் என்னென்ன கிரியை செய்தார், 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்சரோடு கதையை பார்க்க போறோம். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? நீங்க ரொம்ப கவனமா கவனிங்க. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாங்க. கதை கேட்க ரெடியா? யாருக்கெல்லாம் கதை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு. சரி வாங்க நம்ம கதை கேட்கலாம். சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரா கதை கேட்க போறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாரு, 6 நாள்ல
பூமியில என்னென்ன காரியெல்லாம் செஞ்சாருன்னு பார்க்க போறோம். நம்ம ஏசப்பா பெரியவர் இல்லையா, பெரிய பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. அதுவும் நம்ம பிக்சர்ஸோட ஸ்டோரியை கேட்க போறோம். சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு ஸ்டோரி கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பிக்சர்ஸோட கேட்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே? வாங்க சில்ட்ரன்ஸ், நம்ம கதை கேட்கலாம். ஆதியிலே தேவன் என்ன பண்ணாரா, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாராம். நம்முடைய பரிசுத்த வேதத்துல ஃபர்ஸ்ட் வசனமே இதுதான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? தேவன் என்ன பண்ணாரா, ஆதியில வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிச்சாராம். அப்ப பூமி எப்படி திறமா இருந்ததா, ஒரு கிளீனாவே இல்லையா, கிளியராகவே இல்லையா, ஒழுங்கின்மையா வெறுமையா இருந்துதான், இருளா இருந்துதான். ஆனா அந்த இடத்துலயும் தேவ ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தாராம். தேவாவினர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தாராம். தேவன் என்ன சொன்னாராம், வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்னாராம். தேவன் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சான். வெளிச்சம் பார்த்த உடனே தேவன் சொன்னாராம், ரொம்ப நல்லது, நல்லா இருக்கு, இந்த வெளிச்சம் நல்லது அப்படின்னு தேவன் பார்த்தாராம். அதுக்கப்புறம் அந்த வெளிச்சத்துல பார்த்தீங்கன்னா இருளும் இருந்துதான். வெளிச்சமும் இருளும் ரெண்டும் மிக்சிங்கா இருந்துதான். உடனே ஏசப்பா என்ன பண்ணாராம், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரிச்சாராம். நீங்க வந்து ஆன்ட்டி கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். தேவன் தானே சொன்னாரு, நீங்க ஏசப்பான்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது தேவன் தான் சொல்றாரு. நம் ஏசப்பாவை நம்ம என்ன சொல்லுவோம், வார்த்தையாகிய தேவன்னு சொல்லுவோம் இல்லையா? தேவன் வாயிருந்து சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தை தான் வந்து இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அவர் வார்த்தையா வெளியில வரும் பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய கிரியை நடக்குது. அங்க பரிசுத்த ஆவியானவரும் இருக்காரு, தேவனும் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையின் வடிவில் இருக்கிறாரு. இப்போ இந்த திரியேக தேவன் சேர்ந்துதான் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யறாங்க. சரிங்களா? தேவன் என்ன பண்றாரு, வெளிச்சத்தையும் இருளையும் என்ன பண்ணாரு, வெவ்வேறா பிரிச்சுட்டாரு. சரிங்களா? பிரிச்சுட்டு பேர் வைக்கணும்ல. இப்போ எல்லாத்துக்குமே பேர் இருக்கு தானே? தேவன் என்ன பண்றாரு, வெளிச்சத்துக்கு பகல், டே அப்படின்னு பேர் வச்சிடுறாரு. இரவுக்கு என்ன பண்றாரு, இருளுக்கு என்ன பண்றாரு, இரவு அப்படின்னு பேர் வச்சிடுறாரு, நைட்டு. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டே. தேவன் ஃபர்ஸ்ட் டே இதுதான் பண்ணாரு. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டாதான் உங்களால் இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? லாஸ்ட்டில் ஆன்ட்டி வந்து கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் கரெக்டாக சொல்ல முடியும். டே 1ல் என்ன பண்ணாரு, உங்களுக்கு ஆன்ட்டி சொன்னது புரிஞ்சுது இல்லையா? நீங்கள் அழகாக பிக்சரோட கூட ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டே 1 ஃபினிஷு. அடுத்து டே 2ல் என்ன பண்ணாருன்னு சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆகாய விரிவு, வானம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஜலத்துக்கு மேலே போகணும். அதாவது நீங்கள் இப்போ பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா பீச் தண்ணி கீழே இருக்கும், அதுக்கு மேலே வானம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வானம் தான் ஆகாய விரிவு. அதையும் தேவன் 2வது நாள் உண்டாக்குறாரு. அந்த ஆகாய விரிவுக்கு வானம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. சரிங்களா? இப்போ அந்த ஜலம் எல்லாத்தையும், ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வந்தது பார்த்தீங்களா, அது வந்து செகண்ட் டே, 2வது நாள் தேவன் அதை தான் செஞ்சார். அந்த ஜலத்தினின்று ஜலத்தையும் ப்ளஸ் அந்த ஆகாய விரிவையும் தேவன் வெவ்வேறாக பிரிக்கிறாரு. அதுதான் செகண்ட் டேல நடந்தது. சரிங்களா? இப்போ நம்ம தேர்ட் டேல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் இப்போ மெரினா பீச்சுக்கு போகிறீங்கல்ல, அதையே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஆன்ட்டி உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ மெரினா பீச்சுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு மண்ணு தரையில் நடப்பீங்க. கரெக்டுங்களா? ஒரே மண்ணு தரையாக இருக்கும். மண்ணு மேலே நீங்கள் நடந்த பிறகு அதுக்கப்புறம் பீச் வரும், தண்ணியில் நீங்கள் கால் வைக்கணும். கரெக்டுங்களா? அப்போ அந்த பீச்சுக்கும், அதாவது அந்த தண்ணிக்கும் மண்ணுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வந்தது இல்லையா, அந்த ஜலத்தை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்ததுனால தானே அது பீச் ஆச்சு. சரி, இப்போ அந்த பீச்செல்லாம் நம்ம வீட்டாண்ட வந்து எப்படி இருக்கும், நம்மளால் நல்லா இருக்க முடியுமா? நம்மளால் வந்து தண்ணியிலேயே கால் வச்சுன்னு போயிருக்கணும். கரெக்டுங்களா? பேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்குமா, தண்ணியில் வீடு கட்ட முடியுமா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அதனால தான் தேவன் என்ன பண்ணாரு, பிரிச்சுட்டாரு, ஜலத்தை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுட்டாரு. அதுதான் பீச், அதுதான் சமுத்திரம் அப்படின்னு தேவன் பேர் வச்சாரு. என்னன்னு பேர் வச்சாரு, சமுத்திரம் அப்படின்னு பேர் வச்சிட்டாரு.
அந்த வெட்டாந்தரைக்கு தேவன் பூமி அப்படின்னு பேர் வச்சிட்டாரு. வெட்டாந்தரையாக இருக்கிறதுனால நம்மளால் வீடு கட்ட முடியுது, நம்மளால் அதில் வாழ முடியுது. நம் தேவன் எவ்வளோ பெரியவர் இல்லை? பீச்சை பார்த்தாலே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நம் தேவன் எவ்வளோ பெரியவராக இருந்தால் அந்த பீச்செல்லாம் ஒரு இடத்துல, அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து அது சமுத்திரன்னு பேர் வச்சு, அப்புறம் வெட்டாந்தரையை உருவாக்கி அதுக்கு பூமின்னு பேர் வச்சுட்டு அதிலெல்லாம் நம்மளை வாழ வச்சார். நம்ம இயேசு எவ்வளோ பெரியவரில். இதெல்லாம் நீங்கள் அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3rd டேயில் என்ன பண்ணாருன்னா, ப்ளஸ் செடி கொடி மரம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. என்னென்ன உண்டாக்கிட்டாரு? செடி கொடி மரம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையினுடைய கனிகளையும் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அதாவது ஆண்டி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? அதாவது உங்கள் ஒரு மாங்காய் பழம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாங்காய் பழத்துக்குள்ளே மாங்காய் கொட்டை இருக்கும். அந்த கொட்டை தான் விதை. அந்த விதையை நீங்கள் போட்டிங்கன்னாவும் பெரிய மரமாக வளரும், சரிங்களா? அதே மாதிரி முருங்கைக்காயில் பார்த்தீங்கன்னா கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை நீங்கள் காய வச்சு போட்டிங்கன்னா அது ஒரு முருங்கை செடியாக வளரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய முருங்கைக்காய்கள் காய்க்கும். அதுமாரி தக்காளி வெண்டைக்காய் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விதைங்க இருக்கும், பார்த்தீங்களா? தேவன் அது எல்லாத்தையுமே வச்சு தான் ஒவ்வொரு செடி கொடி மரம் எல்லாத்தையுமே ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. ஏன்னா ஆதியிலே தேவன் 3ஆம் நாள் உண்டாக்குனதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறோம்னா நம் தேவன் எவ்வளோ ஞானம் உள்ளவர், அவருடைய அனந்த ஞானம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? நம் தேவனை துதிச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும்? இந்த கதை கேட்கணும். இனிமேல் நீங்கள் காய்கறிலாம் சாப்பிடும்பொழுது ஏசப்பா 3ஆம் நாள் உண்டாக்குனார் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு வரும். சரி, அப்புறம் 4th டே என்ன பண்ணார் தெரியுமா? பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் காமிக்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணார்னா, பகலுக்கு அந்த வானத்தில் பகல் டைமில் வானத்தில் ஒரு சுடர் உண்டாகணும், அப்புறம் இரவு டைமில் ஒரு ஆகாய வைவில் ஒரு சுடர் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது பார்த்திங்கன்னா பகலை ஆள்வதற்கு பெரிய சுடரும் இரவை ஆள்வதற்கு சிறிய சுடரும் அப்புறம் பெரிய நட்சத்திரங்களையும் உண்டாக்குனாராம் 4th டே. அதாவது பெரிய சுடர் அப்படின்னா சன், சூரியன். பகல் டைமில் சூரியன் வந்துடும். அதே மாதிரி இரவு நேரம் அந்த நேரத்தில் நிலா வந்துடும். இந்த 2 மகத்தான சுடர்களை ஏசப்பா ஆகாய விருவில் உண்டாக்குனாரு. 4th டே தேவன் இதை உண்டாக்குனாரு. இனிமேல் நீங்கள் சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தேவன் 4th டேல உண்டாக்குனாரு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும், சரிங்களா? பூமியின் மேல் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அது அப்படியே உண்டாகிச்சான் பாருங்க. தேவன் அதை நல்லதுன்னு கண்டாராம். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நல்லது நல்லதுன்னு அவர் பார்க்குறாரு. கர்த்தர் எவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன் இல்லை? அடுத்து 5th டே என்ன பண்ணாருன்னு சொல்லட்டுமா? சில்ட்ரன்ஸ், நீங்கள் வானத்தில் பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிறத பார்த்துருப்பீங்களே. அந்த பேர்ட்ஸ்லாம் எவ்வளோ கலர் கலராக அழகழகா. கிளி பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்கும். அப்புறம் கீ கத்தும். காக்கா கருப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்து இட்லிலாம் சாப்பிடுமே. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்ட்ஸும் ஆண்டவர் அழகழகாக உண்டு பண்ணியிருப்பார். இது எத்தனாவது நாள் தெரியுமா உண்டு பண்ணார்? இந்த பேர்ட்ஸை 5th டே தான் உண்டு பண்ணார். எத்தனாவது நாள்? 5th டே தான். 5ஆவது நாள் தான் பேர்ட்ஸை உண்டு பண்ணார். பேர்ட்ஸை மட்டும் இல்லை, அப்புறம் கடலில் ஃபிஷ்ஷெலாம் இருக்கும்ல. உங்கள் வீட்டில் ஃபிஷ்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ்ஷை வளர்த்துருப்பீங்க. 5th டே வந்து ஏசப்பா ஃபிஷ்ஷுக்கெல்லாம் கூட உண்டாக்குனார். அதாவது பார்த்திங்கன்னா தேவன் என்ன சொல்கிறாருன்னா, மகா மற்றங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் நல்லது என்று கண்டார். அதை பிளஸ் வேற பண்றாரு. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பல்கி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். அழகா சிருஷ்டிச்சுட்டு 5th டே என்ன உண்டு பண்ணாரு? பறவைகளையும் அப்புறம் சமுத்திரத்தில் இருக்கிற மற்றங்களையும் உண்டு பண்ணிட்டு தேவன் என்ன பண்றாரு? பிளஸ் பண்றாரு. நீங்க பெருகுங்க, பெருக கடவது அப்படின்னு பிளஸ் பண்றாரு. அவர் பிளஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வானத்துல பறவையை பார்க்குறோம். அப்புறம் கடல்ல நிறைய மீன் எல்லாத்தையுமே
இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? அப்புறம் சிக்ஸ்த் டேல என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கலாமா? பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. நீங்க வீட்டுக்கு வெளியில நாய் கத்துறத கேட்டிருக்கீங்க, பூனை மியா மியா அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கீங்க. அப்புறம் ஜூக்கெலாம் போனீங்கன்னா அப்புறம் லயனை பார்த்துருப்பீங்க, ஜிப்ராவை பார்த்துருப்பீங்க, நிறைய விலங்குகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லாத்தையும் தேவன் 6வது நாள் தான் உண்டாக்குனாரு. இனிமேல் நீங்கள் மறக்க மாட்டீங்க இல்லையா? உங்கள் வீட்டுக்கு வெளியில் நாய் கத்தும் போது உங்களுக்கு நல்லா ஞாபகத்துக்கு வரும். தேவன் எல்லா விலங்குகளையும், காட்டு மிருகங்களையும், நாட்டு மிருகங்களையும், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் தேவன் 6ஆம் நாள் தான் உண்டாக்குனாரு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக ஒருத்தரை 6ஆம் நாள் உண்டாக்குனாங்க. யாரை தெரியுமா? மனிதர்கள். ஹல்லேலூயா. ஆதாமையும் தேவன் 6ஆம் நாள் தான் உண்டாக்குனாரு. முதல் மனிதனை தேவன் 6ஆம் நாள் தான் உண்டாக்குனாரு. இவ்வளோத்தையும் உண்டாக்கி தேவன் பிளஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். அதாவது ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து பெண்ணை உண்டாக்குனாரு. அந்த பெண்ணுக்கு ஏவாள் அப்படின்னு ஆதாம் பேர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விலங்குக்கும் தேவன் சொல்றாரு, ஆதாம் நீயே பேர் வச்சிடு அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் உண்டாக்குனது யாரு? சிருஷ்டித்தது யாரு? நம் தேவன் தான் எல்லா மிருகங்களையும் எல்லா விலங்குகளையும் உண்டாக்குனாரு. ஆனா என்ன சொல்றாரு? ஆதாம் கிட்ட சொல்றாரு, ஆதாம் நீயே எல்லாத்துக்கும் பேர் வச்சிடு அப்படின்னு சொல்றாரு. ஆதாம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாரு. ஆடு, மாடு, கோழி, ஒட்டகச்சிவிங்கி எல்லாத்துக்கும் பேர் வச்சிடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆதாம் என்ன பேர் சொல்லி அந்த விலங்குகளை கூப்பிட்டாரோ, பறவைகளை கூப்பிட்டாரோ, அதே பேர் சொல்லி தான் நாமளும் கூப்பிட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? நம் கர்த்தர் எவ்வளோ பெரியவர் இல்லையா? கர்த்தர் பாருங்க, 6 நாள் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை பரிசுத்தம் உள்ள ஒரு நாளா மாற்றினார். அந்த ஓய்வு நாளை நமக்காக கர்த்தர் சிருஷ்டிச்சார். அதாவது எதுக்காக இந்த ஓய்வு நாள்? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வு நாளில் நம்ம கர்த்தரை துதிக்கணும், நன்றி சொல்லணும். கர்த்தர் கொடுத்த இந்த நன்னாளுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். இந்த 6 நாளும் கர்த்தர் நமக்காக தான் எல்லா காரியங்களையும் செஞ்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் உண்டாக்குன சூரியனையும் சந்திரனையும் நாம அனுபவிக்கிறோம். அவர் உண்டாக்குன எல்லா பறவைகளையும் விலங்குகளையும் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டு கொள்றோம். அவர் கொடுத்த காய்கறிகள், கனிகள், செடிகள், கொடிகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம்? உண்டு சாப்பிட்டு நம்ம ஜீவன் வாழ்றோம். அப்ப எல்லாத்துக்கும் யார் காரணம்? நம் ஏசப்பா, நம் தேவன் தான் காரணம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 7ஆம் நாள் சபையில நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரை துதிச்சு நன்றி சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடி நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். சரிங்களா? ஆன்டி சொன்ன ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட இந்த கதையை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் இருதயத்தில் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் ஆன்டி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல முடியும். உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணிக்கணும்? அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். 3ஆவது நாளா இதுதான் ஏசப்பா உண்டாக்குனாங்க, செடி கொடி மரம் எல்லாம் 3ஆவது நாள் உண்டாக்கிட்டாங்க, 4ஆவது நாளா பறவையெல்லாம் உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? சரிங்க சில்ட்ரன்ஸ், நீங்கள் ரொம்ப அழகாக உட்காந்து கதையை கேட்டீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம மெமரி வர்ஸ் சொல்ல போறோம். ஆன்ட்டி எப்படி ஆக்ஷன் பண்ணி மெமரி வர்ஸ் சொல்லணும், அதே மாதிரி நீங்களும் ஆக்ஷன் பண்ணி மெமரி வர்ஸ் சொல்லுங்க. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? நீங்க மெமரி வர்ஸை மெமரி பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்பணும். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? சொல்லலாமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈஸியா இருக்கா? மெமரி வர்ஸ் ஈஸியா இருக்கா? மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா சில்ட்ரன்ஸ்?
கதையை நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டீங்க இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு ஆன்ட்டி விசுவாசிக்கிறேன். உங்களை ஒரே ஒரு கேள்விதான் ஆன்ட்டி கேட்க போறேன். அதாவது உங்களை ஒரே ஒரு கேள்விதான் ஆன்ட்டி கேட்க போறேன். இந்த கேள்விக்கான பதில நீங்க ஆன்ட்டிக்கு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க. என்ன கேள்வி தெரியுமா? தேவன் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார், ஓய்ந்திருந்தார். அப்படிதானே நீங்க கதை கேட்டீங்க? எதுக்காக தேவன் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினாரு? அந்த நாள்ல சிறு பிள்ளைகளாகிய நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தேவன் ஆசைப்படுவாரு. உங்க மனசுல இருக்கிறது நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க. சரிங்களா? இந்த 7ஆம் நாள்ல நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஏசப்பா ஆசைப்படுவாங்க அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க. சரிங்களா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், ஆன்ட்டி கூட சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? வாங்க நம்ம ஸ்டோரி சாங் பாடலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 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 முதலாம் நாளிலே முதலாம் நாளிலே முதலாம் நாளிலே முதலாம் நாளிலே வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இல்லையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இல்லையும் வெவ்வேறாக பிரித்தார். இரண்டாம் நாளிலே இரண்டாம் நாளிலே இரண்டாம் நாளிலே இரண்டாம் நாளிலே வானத்தையும் வாட்டரையும் வெவ்வேறாக பிரித்தார். வானத்தையும் வாட்டரையும் வெவ்வேறாக பிரித்தார். வானத்தையும் வாட்டரையும் வெவ்வேறாக பிரித்தார். வானத்தையும் வாட்டரையும் வெவ்வேறாக பிரித்தார். மூன்றாம் நாளிலே வெட்டாந்தரையிலே மூன்றாம் நாளிலே வெட்டாந்தரையிலே செடி கொடி மரமெல்லாம் நட்டாரே. செடி கொடி மரமெல்லாம் நட்டாரே. மூன்றாம் நாளிலே வெட்டாந்தரையிலே மூன்றாம் நாளிலே வெட்டாந்தரையிலே செடி கொடி மரமெல்லாம் நட்டாரே. செடி கொடி மரமெல்லாம் நட்டாரே. நாலாம் நாளிலே வானத்திலே நாலாம் நாளிலே வானத்திலே நாலாம் நாளிலே வானத்திலே நாலாம் நாளிலே வானத்திலே சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக்கினார். ஐந்தாம் நாளிலே வானத்திலே ஐந்தாம் நாளிலே வானத்திலே ஐந்தாம் நாளிலே கடலிலே ஐந்தாம் நாளிலே கடலிலே ஐந்தாம் நாளிலே வானத்திலே ஐந்தாம் நாளிலே வானத்திலே ஐந்தாம் நாளிலே கடலிலே ஐந்தாம் நாளிலே கடலிலே பறவைகளை உண்டாக்கினார், மீன்களை உண்டாக்கினார். பறவைகளை உண்டாக்கினார். மீன்களை உண்டாக்கினார். பறவைகளை உண்டாக்கினார், மீன்களை உண்டாக்கினார். பறவைகளை உண்டாக்கினார். மீன்களை உண்டாக்கினார். ஆறாம் நாளிலே பூமியிலே ஆறாம் நாளிலே பூமியிலே ஆறாம் நாளிலே மண்ணிலே ஆறாம் நாளிலே மண்ணிலே ஆறாம் நாளிலே மண்ணிலே ஆறாம் நாளிலே மண்ணிலே மிருகங்களை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார். மிருகங்களை உண்டாக்கினார். மனிதனையும் உண்டாக்கினார். மிருகங்களை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார். மிருகங்களை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கினார். ஏழாம் நாளிலே நம் தேவன் ஏழாம் நாளிலே நம் தேவன் ஏழாம் நாளிலே நம் தேவன் ஏழாம் நாளிலே நம் தேவன் ஓய்ந்திருந்தார், பரிசுத்தப்படுத்தினார். ஓய்ந்திருந்தார். பரிசுத்தப்படுத்தினார். ஓய்ந்திருந்தார், பரிசுத்தப்படுத்தினார். ஓய்ந்திருந்தார். பரிசுத்தப்படுத்தினார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
இருக்க போகுது. நீங்க கதையில கேட்டீங்க இல்லையா, தேவன் 1ஆம் நாள்ல இருந்து 6ஆம் நாள் வரைக்கும் தேவன் செஞ்ச கிரியையை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா நம்ம டிராயிங் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா டிராயிங் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவும் நீங்க ஒவ்வொரு வாரமும் டிராயிங் பண்ணும்போது ஏதோ துண்டு பேப்பர்ல டிராயிங் பண்ணி அனுப்புவீங்க. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண போற டிராயிங் வந்து துண்டு பேப்பர்ல டிராயிங் பண்ணக்கூடாது. நீங்க கடையில வந்து 5 rupees சார்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த சார்ட்ல நீங்க டிராயிங் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி, உங்க ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் சொன்னா என்ன பண்ணுவீங்க, கீழ்ப்படிஞ்சு செய்வீங்கல்ல, அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி மிஸ் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு உங்க பேரண்ட்ஸோடைய உதவியுடன் கூட ஆன்டி 6 நாள் தேவன் செஞ்ச கிரியையை நான் கொஞ்சம் அழகா மெதுவா உங்களுக்கு டிராயிங் பண்ணி காட்டுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சார்ட்ல டிராயிங் பண்ணிட்டு உங்க வீட்டில் எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல ஒட்டிட்டு நீங்க நின்று பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து ஆன்டிக்கு அனுப்புனீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் சண்டே கிளாஸ்ல நீங்க பண்ண டிராயிங்கை, உங்க நேம், நீங்க பண்ண டிராயிங்கை ஆன்டி உங்களுக்கு யூடியூப்ல போட்டு காட்டுவேன். சரிங்களா? ஏதோ ஒன்றும் கிறுக்கிலாம் அனுப்பக்கூடாது, அழகா டிராயிங் பண்ணி அனுப்பணும். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? இது பாருங்க, டே 1, டே 2, டே 3, அப்புறம் நம்ம டே 4, டே 5, டே 6ல தேவன் செஞ்ச கிரியைகளை ஆன்டி டிராயிங் பண்ணி காட்ட போறேன். நீங்களும் கூட சேர்ந்து டிராயிங் பண்ணுங்க. கவனமா பாருங்க சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம நாள் 1 அதை நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். தேவன் நாள் 1ல் என்னென்ன உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எதெல்லாம் தேவன் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரிங்களா? அதை நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். இது மாதிரி கட்டெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. பொறுமையாக நீங்கள் டிராயிங் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆன்டி டிராயிங் பண்ணுறதை பார்த்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக டிராயிங் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு அம்மாவுடைய வளையல், உங்கள் அம்மா வளையல், அப்புறம் உங்கள் வளையல், அப்புறம் வந்து வாட்டர் கேன் மூடி, ஸ்கேலு, இது மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? பொறுமையாக பண்ணுங்கள். டே 1, இதுக்கு வந்து உங்கள் மம்மியோட வளையல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இப்போ வானம் மாதிரி டிராயிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபுல்லாக ரவுண்டு போட்டுறாதீங்க. அம்மாவுடைய வளையல் வச்சு ஆஃப் சைஸ் மட்டும் கோடு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா ஆன்ட்டி எப்படி போட்டேன்னு? இது வானம். எழுதிக்கோங்க அப்படியே ஸ்கெட்சில், வா நா இம், வானம். உங்கள் பேரண்ட்ஸுடைய உதவியோட நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு வாட்டர் கேன் மூடி வைத்துக்கோங்க. அதில் வந்து சின்ன ரவுண்டு வரும், சின்ன ரவுண்டு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது பூமி, பூமின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? பூமி, பூமி எழுதிக்கிட்டிங்களா? உங்கள் மம்மி டாடிக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, அவங்க உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வட்டம் ஒன்று போட்டுக்கோங்க. இது உங்ககிட்ட வளையல், உங்கள் வளையல் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை பெரிய வாட்டர் கேன் மூடி அதில் போட்டுக்கோங்க. சரிங்களா? ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நடுவில் வந்து ஸ்கேல்னால் கோடு போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, தேவன் என்ன பண்ணார், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார்னு நம்ம படித்தோம் இல்லையா? அப்போ வெளிச்சம், வெள்ளையாக இருக்கிற பகுதி வெளிச்சம், வெளிச்சத்துக்கு தேவன் பகல்னு பேரிட்டார். அப்புறம் இருள், இருளுக்கு தேவன் இரவுன்னு பேரிட்டார். அப்படி தானே ஆன்ட்டி கதை சொன்னேன்? இப்போ இருள் என்ற பகுதிக்கு மட்டும் பிளாக் கலரில் நீங்கள் க்ரையான்ஸ் அடிச்சுக்கோங்க. ஆன்ட்டி அடிக்கிறேன் பாருங்கள், பாதி சைடு மட்டும் அடித்தா போதும். சரிங்களா? பொறுமையாக பண்ணுங்க, ரொம்ப அழகாக பண்ணணும். கிறுக்காதீங்க, ஏதோ பண்ணணுமேன்றதுக்காக பண்ணாதீங்க. அழகாக பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பதியும். சரிங்களா? நாள் 1ல் தேவன் பண்ணதை டிராயிங் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். நாள் 1. ஓகேங்களா? ஃபினிஷ். இப்போ நாள் 2ல் தேவன் என்ன பண்ணார், 2ஆம் நாள் என்ன பண்ணாருன்னு சொன்னேன். அப்படியே ரிமெம்பர் பண்ணுங்க பார்க்கலாம். அம்மாவுடைய வளையல் அப்படியே எடுத்துக்கோங்க.
எப்படி வானம் வரையணும்னு சொன்னேன், ஃபுல்லாக ரவுண்டு போடக்கூடாது, ஆஃப் சைஸ் தான் ரவுண்டு போடணும். சரிங்களா? அப்போ தான் வானம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கடல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜலத்தெல்லாம் என்ன பண்ணார் ஆண்டவர் ஒரு இடத்துல சேர்த்தாரு இல்லையா? ஏன்னா பூமி ஃபுல்லாக அங்கங்கே அப்படியே ஜலமாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லா ஜலத்தையும் ஒரு இடத்துல சேர்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வானத்துக்கும் அந்த ஆகாய விரிவுக்கும் ஜலத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் உண்டு பண்ணுறாரு, பிரிவு உண்டு பண்ணுறாரு. சரிங்களா? அந்த ஆகாய விரிவுக்கு தேவன் என்ன சொல்லி பேர் வைக்கிறாரு? வானம் அப்படி சொல்லி பேர் வைக்கிறாரு. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் என்ன பார்ப்பீங்க? வானத்தை பார்ப்பீங்கல்ல, அதுதான். தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்ததுக்கு ஜலம். ஓகேங்களா? ஜலம்னா தண்ணீர் அர்த்தம். டே 2 முடிஞ்சிடுச்சு. டே 3க்கு என்ன பண்ண போகிறோம்? டே 3ல் மட்டும் 2 கட்டம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆகாயம் விரிவு வரைஞ்சிடுங்க, அதுக்கப்புறம் தண்ணி வரைஞ்சிடுங்க. சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு படம் காட்டி உங்களுக்கு கதை சொன்னேன் இல்லையா? பீச்சுக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அப்படியே நம்ம பீச்சுக்கு போக முடியாது, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மண் தரைய போன பிறகு தான் பீச் வரும். அதாவது வெட்டாந்தரைக்கு அப்புறம் தான் தண்ணி வரும். கரெக்டுங்களா? நீங்கள் பீச்சுக்கு போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த ஜலத்தை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துட்டு அதுக்கு சமுத்திரம்னு பேர் வச்சிடுறாரு. அதுதான் பீச். சரிங்களா? வெட்டாந்தரையாக இருக்கிறத பூமி, அந்த பூமியில் தான் ஆண்டவர் அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் செய்கிறார் இல்லையா? மரம் செடி கொடி எல்லாத்தையும் அந்த வெட்டாந்தரை பூமியில் ஆண்டவர் இது பண்ணுறாரு. ஓகேங்களா? உண்டாக்குறாரு. இது வரைக்கும் டிராயிங் ஈஸியாக தான் இருக்கும். அழகாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், நீட்டாக இருக்கணும் நீங்கள் பண்ணுறது. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கே புரியும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. இப்போ நம்ம டே 3ல் வந்து தேவன் செஞ்ச கிரியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டே 3 மரம் செடி கொடியை நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை டிராயிங் பண்ணலாம். என்ன மரம் டிராயிங் பண்ணலாம்? தென்னை மரம் டிராயிங் பண்ணலாமா? ஈஸியாக இருக்கும். 2 கோடு போட்டுக்கோங்க நீட்டாக, தென்னை மரம். அதுக்கப்புறம் பச்சை கலரில் கோடாக போட்டுக்கோங்க. ஆண்டி எப்படி போடுறேன்னு தெரியுதா? ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். இதுதான் தென்னை மரம். அதுக்கு மேலே சின்னதாக கோடு போட்டுக்கோங்க. ஆண்டி வர்றது தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஈஸியாக தான். இதுதான் தென்னை மரம். தென்னை மரத்தை டிராயிங் பண்ணிக்கோங்க. தென்னை மரத்தில் என்ன இருக்கும்? தேங்காய் இருக்கும்ல. ஃபஸ்ட் எடுத்தோன்னா இளநீர், அது காஞ்ச பிறகு தான் தேங்காய். க்ரீன் கலரில் இளநீர் இருக்கும், அது இது பண்ணிக்கோங்க, க்ரீன் கலரில் போட்டுக்கோங்க. இப்போ மரத்தை டிராயிங் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக ஒன்று தான் நம்ம டிராயிங் பண்ணுறோம். சரிங்களா? தேவன் நிறைய மரங்களை உண்டு பண்ணார், மாங்காய் தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்று தான் டிராயிங் பண்ணுறோம், ஈஸியாக இருக்கிறது. அடுத்து நம்ம ரோஜா செடி வகைகளில் ஒரு பூ வகைகளில் நம்ம ரோஜாவை டிராயிங் பண்ணுறோம். சரிங்களா? நான் ஆன்ட்டி ஃபாஸ்ட்டாக டிராயிங் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டிராயிங் பண்ணுங்கள். யூடியூப்பில் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து டிராயிங் பண்ணுங்கள். சரிங்களா? ஆன்ட்டி உங்களுக்கு இதை ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். யார் அழகாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். யார் அழகாக பண்ணுறீங்களோ அவங்களுடைய டிராயிங் எடுத்து நெக்ஸ்ட் வீக் சண்டே கிளாஸில் ஃபோட்டோவோடு போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்கல்ல, அப்போ அழகாக போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் கச்சா முச்சான்னு ஏதோ கிழிஞ்சு போன பேப்பர்லலாம் டிராயிங் பண்ணக்கூடாது. அழகாக ஒரு சார்ட்டில் டிராயிங் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ரோஜா செடி டிராயிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கொடியை டிராயிங் பண்ணலாம். கொடினாவே நமக்கு திராட்சை தானே ஞாபகத்துக்கு வரும். ஒரு கட்டமாக போட்டுக்கோங்க. சரிங்களா? பா மாதிரி கட்டமாக போட்டுட்டு இதில் க்ரீன் கலரில் வளைஞ்சி இப்படி போட்டுட்டிங்கன்னா கொடி அப்படி தானே இருக்கும். திராட்சைக்கு என்ன கலரு? பர்பிள் கலர் எடுத்துக்கோங்க. பர்பிள் கலரில் ரவுண்டாக போட்டுட்டுங்க திராட்சை. உங்களால் இது வரைய முடியல அப்படின்னா உங்கள் மம்மி டேடியோட ஹெல்ப்பில் நீங்கள் டிராயிங் பண்ணுங்கள். சரிங்களா?
டே 3ல ஏசப்பா இதெல்லாம் அழகாக சிருஷ்டிக்கிறாரு, உண்டாக்குறாரு. மரம், செடி, கொடி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எழுதிக்கலாம். மரம், செடி, கொடி. விதையோட கூட தேவன் உண்டாக்கிட்டார். ஏன்னா எல்லாத்துலேயுமே விதை இருக்குது. தேங்காய் விதை இருக்குது, ரோஜா இதுலேயும் மகரத்துலேயும் விதை இருக்குது, ப்ளஸ் திராட்சையிலையும் கொட்டையிலையும் விதை இருக்குது. கரெக்டுங்களா? எல்லாமே விதையோட கூட தேவன் உண்டாக்கிட்டார். டே 3ல தேவன் உண்டாக்குனது இதெல்லாம். இப்போ அப்புறம் நம்ம டே 4 தேவன் செய்த கிரியையை நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். டே 4 டே 4ல் என்ன தேவன் உண்டாக்குனாரு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம். பகலையால பெரிய சுடரையும் இரவையால சிறிய சுடரையும் தேவன் உண்டாக்கினார். பூமியிலே பிரகாசிக்க கடவுதுன்னு சொன்னார் இல்லையா? பெரிய சுடர்னானது சூரியன். அந்த சூரியனுக்கு வாட்டர் கான் மூடி வச்சு ஒரு ரவுண்டை போட்டுக்கிட்டு சுற்றி கோடு கோடு கோடாக போட்டுக்கிட்டு வாங்க. ஆண்ட் எப்படி போடுறேன் அது மாதிரி கோடு கோடு கோடாக போட்டுட்டு வந்தீங்கன்னா சன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பகலையால் தேவன் சூரியனை உண்டாக்கிட்டார். எழுதிக்கோங்க பக்கத்தில், பகல் சூரியன் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது இதெல்லாம் கிளியராக இருக்கணும். பகல் சூரியன். சரிங்களா? அடுத்து இரவையால் என்ன சிருஷ்டிச்சாரு உண்டாக்குனாரு? நிலா. நைட் டைமில் நீங்கள் வானத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிலா தெரியும் இல்லையா? தேவன் உண்டாக்குனார். எப்போ? 4வது நாள் உண்டாக்குனார். கோடு மாதிரி இப்படி போட்டுக்கோங்க, ரவுண்டாக போட்டுக்கோங்க, சி மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நட்சத்திரம். நட்சத்திரம் தெரியுது. எப்படி ட்ராயிங் பண்ணணும் தெரியுமா? அதே இப்போ ஆன்ட்டி வரையிறேன் பாருங்கள், அதே மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதையும் எழுதிக்கோங்க. நான் எல்லோ கலரில் கிரையான்ஸ் எல்லோ கலரில் அடிக்கிறேன். சரி, எழுதிக்கோங்க. இரவை ஆள்வதற்கு தேவன் நிலா, அப்புறம் நட்சத்திரம் உண்டாக்கினார். நிலா. நாலாவது நாள் தேவன் படைத்த படைப்பு இதுதான், முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நாள் 5. 5வது நாள் என்ன பண்ணார் பார்க்கலாமா? டே 4 ஃபினிஷ். அடுத்து டே 5. டே 5ல் என்ன பண்ணார்? நாள் 5 எழுதிக்கோங்க. ஆன்ட்டி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக பண்ணி அனுப்பணும். சரிங்களா? கடல். தேவன் சொன்னார்ல, ஜலத்தில் மச்சங்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் இல்லையா? மச்சங்கள் தான் என்ன? மீன் மட்டும் இல்லை, நிறைய வகை ஜெல்லி ஃபிஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், கலர் கலராக இருக்கும் இல்லையா ஃபிஷ் எல்லாம். ஃபிஷ் வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி ஃபிஷ் நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு தேவன் என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். பெருக கடவுது அப்படின்னு ஆசீர்வதிச்சார். சரி, நான் ஒரு பெரிய மீனையும் ட்ராயிங் பண்ணட்டுமா? ஒரு சொரா மீனை ட்ராயிங் பண்ணுறேன். ஆன்ட்டி வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கண்ணு, ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. 4, 5ல் வேறு என்னெல்லாம் ட்ராயிங் பண்ணார்? மீனும் ட்ராயிங் பண்ணார். அதுக்கப்புறம் பறவைகள்லாம் கூட ட்ராயிங் பண்ணார்.
என்னென்ன பறவைகள் என்னென்ன பறவைகள்லாம் டிராயிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆந்தையை டிராயிங் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக என்ன பறவை வருமோ அதை டிராயிங் பண்ணிக்கோங்க. ஆன்ட்டி ஃபாஸ்ட்டாக டிராயிங் பண்ணிகிட்டே போகிறேன், நீங்கள் ஸ்லோவாக பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச பறவை நீங்கள் டிராயிங் பண்ணுங்கள். அது காக்காவாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த பறவை வந்து அப்படியே ஒரு மரத்து மேலே நிற்கிற மாதிரி சும்மா அப்படி போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆந்த மாதிரி டிராயிங் பண்ணிட்டேன். அடுத்து வந்து கிளி மாதிரி டிராயிங் பண்ணுறேன். கிளிக்கு வட்டமாக ஒன்று போட்டுட்டு தலை, அப்புறம் அதோடைய உடம்பு, சிறகு. ஓகேங்களா? கால், கிளிக்கு மூக்கு சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அதையும் டிராயிங் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுவும் ஒரு மரக்கிளையில் நிற்கிற மாதிரி டிராயிங் பண்ணியிருக்கேன். இதை மாதிரிலாம் நீங்கள் டிராயிங் பண்ணிங்கன்னா உங்களால் தேவன் என்னெல்லாம் எத்தனாவது நாளெல்லாம் தேவன் என்னெல்லாம் படைச்சாரு அப்படின்றத உங்களால் மறக்கவே முடியாது. சரி, ஒரு காகம் மாதிரி டிராயிங் பண்ணட்டுமா? ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி போட்டுக்கோங்க, கீழே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு சிறகு, அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மூக்கு. இதுக்கு பிளாக் கலரில் நீங்கள் கலரிங் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மீனையும் பறவையும் தேவன் 5வது நாள் உண்டாக்குனார். அடுத்து 6ஆம் நாள் என்ன உண்டாக்குனார் பார்க்கலாமா? 6ஆம் நாள் என்ன உண்டாக்குனார்? நாள் 6. 6ஆம் நாள் என்ன உண்டாக்குனாருன்னா, ஒரு கோடு போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு கோடு போடுங்க. இப்போ நம்ம வந்து விலங்குகள் டிராயிங் பண்ணுறோம். எலி, நமக்கு தெரிஞ்ச விலங்கு எலியை டிராயிங் பண்ணுறோம். எலி ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எலியை வந்து ஈஸியாக இருக்குல்ல, ஈஸியாக எலியை டிராயிங் பண்ணிட்டுங்க. அடுத்து என்ன பார்க்குறீங்க? எறும்பு கூட ஆண்டவர் உண்டாக்கியிருக்காருப்பா 6ஆம் நாள். 8 மாதிரி போட்டுட்டு கண்ணு ஒன்று வச்சுட்டு சிவப்பு கலரில் டிராயிங் பண்ணிங்கன்னா எறும்பு மாதிரி இருக்கும். அடுத்து பூனைக்கு 6 ஒன்று போட்டுருங்க. 6 மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தலை ஒன்று ரவுண்டாக ஒன்று போட்டுருங்க. காது, அப்புறம் கண், அதுக்கப்புறம் மூக்கு, வாய். சரிங்களா? மீசை வரும்ல பூனைக்கு, புள்ளி வச்சுட்டு கோடு போட்டிங்கன்னா மீசை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பூனையுடைய கால். ஓகேங்களா? அப்புறம் பூனைக்கு வால். பூனைக்கு மேலே லைட்டாக கோடாக இருக்கும்ல, அது மாதிரி சின்னதாக. எல்லா விலங்குகளையும், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் தேவன் 6ஆம் நாள் சிருஷ்டித்தார். கடைசியாக முதல் மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கிட்டாரு. ஆதாம் ஏவாள் 2 பேரையும் நம்ம இப்போ டிராயிங் பண்ணிடலாம். ஏவாளை நம்ம டிராயிங் பண்ணுவோம். ஆன்ட்டி எப்படி ஃபேஸ் டிராயிங் பண்ணுறனோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஏவாள் அப்படின்னு காட்டுறதுக்காக சும்மா தலையில் ஒரு குட்டி பூ வச்சுட்டுருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏவாள் தலையில் பூ வச்சிட்ருக்காங்க. கண், மூக்கு, வாய்.
தலைமுடி. ஓகேங்களா? அடுத்து ஆதாமை டிராயிங் பண்ணிப்போம். ஆண்ட் எப்படி வரைகிறனோ அதே மாதிரி பார்த்து வரையுங்க. ஆதாம் வரைஞ்சிட்டிங்களா? ஈஸியாக இருக்கா? முதல் மனிதர்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? முதல் மனிதர்கள் ஏவாள், ஆதாம். ஓகேங்களா? முடிஞ்சிடுச்சா? இது போல் நீங்கள் 6 நாளில் தேவன் 7வது நாள் ஓய்வு நாள், பரிசுத்தமான நாள். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் எழுதிருங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போ நம்ம முடிவு ஜெபம் பண்ண போறோம். நீங்க முழங்கால் படிடுங்க, கண்களை மூடுங்க, கைகளை கூப்புங்க. என்னோட கூட நீங்க சேர்ந்து ஜெபிக்கணும். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? ஆன்ட்டி அப்புறம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை ரட்சிப்பீராக. அந்த கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த மகத்துவமான காரியங்களை விசுவாசிக்கும்படி ஒவ்வொருவருடைய மனக்கண்களை திறப்பீராக. அவர்களுடைய கல்லான இருதய சதையுள்ள இருதயமாக மாற்றப்படட்டும். எங்களை போன்ற சின்னஞ்சிறு பிள்ளைகள் அறிகிற அறிவினால் நிரப்பும் ஏசப்பா. இப்ப நீங்க தேசத்துக்காக ஜெபிச்சீங்க இல்லையா? இந்த ஜெபத்தை நீங்க தினந்தோறும் ஜெபிக்கணும். ஓகேங்களா? இப்ப ஆன்ட்டி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா தகப்பனே, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு நீ விசேஷித்த ஞானத்தை தருவீராக. கற்றுக்கொண்ட காரியங்கள் 60 100ஆக பலன் கொடுக்கணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே, இன்னும் அதிகமாய் வேதத்தை குறித்த ரகசியங்களை பிள்ளைகளுக்கு விளக்கி காட்டுவீராகப்பா. இந்த பிள்ளைகள் தகப்பனே குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுடைய கால்கள் இடராமல் காத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. பெற்றோர்களுடைய தேவைகளை சந்திங்க. இந்த பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்கப்பா. இப்போ இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் 1000 மடங்கு நன்றாய் இருக்கணும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆன்ட்டியோட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென் children. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பார். Bye.